3 கோடி ரூபாய் சொத்து குவித்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவு ரத்து. வழக்கை 6 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் ஆணை. தென் தமிழ்நாடு மற்றும் வட தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வரும் 29ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2200 ரூபாய் சரிவு. தொடர்ந்து உயர்ந்து வந்த விலை சற்று குறைந்ததால் மக்கள் நிம்மதி. ஜம்மு காஷ்மீரில் உள்ள ரிசார்ட்டில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு 29ஆக உயர்வு. ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்ட நிலையில் ஜிஆர்எஃப் என்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்பு. துப்பாக்கிச்சூடு நடத்திய தீவிரவாதிகளில் 3 பேரின் புகைப்படம் வெளியீடு. ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி தேடி வரும் பாதுகாப்பு படை. கணவரை கொன்றுவிட்டு மோதியிடம் போய் சொல் என கொக்கரித்த தீவிரவாதி. திருமணம் முடிந்து 6 நாட்களே ஆன கடற்படை அதிகாரியும் தாக்குதலில் பலி. தீவிரவாத தாக்குதல் நடந்த இடத்திற்கு செல்லாததால் உயிர் தப்பிய மதுரையைச் சேர்ந்த 68 பேர். அருகே சென்ற நிலையில் துப்பாக்கி சத்தம் கேட்டதால் உடனே திரும்பிய சென்னை குடும்பம். சவுதி பயணத்தை ரத்து செய்துவிட்டு டெல்லி திரும்பிய பிரதமர் மோடி அவசர ஆலோசனை. துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய அமித்ஷா சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு. பஹல்காம் போன்று இனியொரு தாக்குதல் நடக்காமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை. பயங்கரவாதத்தை ஒடுக்க மத்திய அரசுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் உறுதி. இந்த கொடூரமான சம்பவத்தில் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுத்திட ஒன்றிய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திட வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். அத்தகைய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிற நேரத்தில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் என்றைக்கும் துணை நிற்பார்கள் என்ற உறுதியை உங்கள் அனைவரின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டம் தமிழ்நாடு அரசு கொள்கை அளவில் ஒப்புதல். அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிரான டாஸ்மாக் நிறுவனத்தின் வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். டாஸ்மாகில் அமலாக்கத்துறை சோதனையை தொடரவும் அனுமதி. இருட்டுக்கடை உரிமையாளரின் மருமகனுக்கு எதிராக மனைவி மீண்டும் புகார். வரதட்சணை புகார் உள்ள நிலையில் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டதாக குற்றச்சாட்டு. சென்னையில் ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த கோரி போராட்டம். பைக் டாக்ஸியை தடை செய்யவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வெள்ளை ஆட்டுக்கு கருப்பு டை அடித்து விற்பனை. தண்ணீர் கொண்டு வந்து கழுவிய போது வெளுத்த உண்மை. இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு அலுமினியம் பெயிண்ட் பூசி கடத்தப்பட்ட 8.5 கிலோ தங்கம். இலங்கை கடற்படையினர் பறிமுதல். நடிகர் நெப்போலியன் மகன் தொடர்பான அவதூறு வீடியோக்களை யூடியூபில் அகற்றும் பணி தொடக்கம். நெப்போலியன் தரப்பில் அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை. ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பேருந்து மீது மோதிய சரக்கு வாகனம். படுகாயமடைந்த நிலையில் ஓட்டுநர் உயிரிழப்பு. மூன்று கோடி ரூபாய் சொத்து குவித்த வழக்கில் அமைச்சர் துரைமுருகன் மற்றும் குடும்பத்தினரை விடுவித்த உத்தரவு ரத்து. வழக்கை 6 மாதங்களில் விசாரித்து முடிக்க வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கு உயர்நீதிமன்ற நீதிபதி வேல்முருகன் ஆணை. தென் தமிழ்நாடு மற்றும் வட தமிழ்நாட்டில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் வரும் 29ஆம் தேதி வரை ஒரு சில இடங்களில் மழை பெய்யும் என கணிப்பு. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 2200 ரூபாய் சரிவு. தொடர்ந்து உயர்ந்து வந்த விலை சற்று குறைந்ததால் மக்கள் நிம்மதி.
ஜம்மு காஷ்மீரில் உள்ள ரிசார்ட்டில் தீவிரவாதிகள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழப்பு 29ஆக உயர்வு. ஒரு தீவிரவாதி கொல்லப்பட்ட நிலையில் GRF என்ற தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்பு. துப்பாக்கிச்சூடு நடத்திய தீவிரவாதிகளில் 3 பேரின் புகைப்படம் வெளியீடு. ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தி தேடி வரும் பாதுகாப்பு படை. கணவரை கொன்றுவிட்டு மோதியிடம் போய் சொல் என கொக்கரித்த தீவிரவாதி. திருமணம் முடிந்து 6 நாட்களே ஆன கடற்படை அதிகாரியும் தாக்குதலில் பலி. தீவிரவாத தாக்குதல் நடந்த இடத்திற்கு செல்லாததால் உயிர் தப்பிய மதுரையைச் சேர்ந்த 68 பேர். அருகே சென்ற நிலையில் துப்பாக்கி சத்தம் கேட்டதால் உடனே திரும்பிய சென்னை குடும்பம். சவுதி பயணத்தை ரத்து செய்துவிட்டு டெல்லி திரும்பிய பிரதமர் மோடி அவசர ஆலோசனை. துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டவர்களுக்கு அஞ்சலி செலுத்திய அமித்ஷா சம்பவம் நடந்த இடத்தில் ஆய்வு. பஹல்காம் போன்று இனியொரு தாக்குதல் நடக்காமல் இருப்பதை மத்திய அரசு உறுதி செய்ய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கோரிக்கை. பயங்கரவாதத்தை ஒடுக்க மத்திய அரசுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்கப்படும் எனவும் உறுதி. இந்த கொடூரமான சம்பவத்தில் எதிர்காலத்தில் நிகழாமல் தடுத்திட ஒன்றிய அரசு அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திட வேண்டும் என்று இந்த அவையின் மூலமாக நான் கேட்டுக் கொள்கிறேன். அத்தகைய அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கிற நேரத்தில் தமிழ்நாடும் தமிழ்நாட்டு மக்களும் என்றைக்கும் துணை நிற்பார்கள் என்ற உறுதியை உங்கள் அனைவரின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். சென்னை விமான நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் வரையிலான மெட்ரோ ரயில் திட்டம் தமிழ்நாடு அரசு கொள்கை அளவில் ஒப்புதல். அமலாக்கத்துறை சோதனைக்கு எதிரான டாஸ்மாக் நிறுவனத்தின் வழக்கை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்றம். டாஸ்மாகில் அமலாக்கத்துறை சோதனையை தொடரவும் அனுமதி. இருட்டுக்கடை உரிமையாளரின் மருமகனுக்கு எதிராக மனைவி மீண்டும் புகார். வரதட்சணை புகார் உள்ள நிலையில் வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்ல திட்டமிட்டதாக குற்றச்சாட்டு. சென்னையில் ஆட்டோ கட்டணத்தை உயர்த்த கோரி போராட்டம். பைக் டாக்ஸியை தடை செய்யவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வலியுறுத்தல். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரையில் வெள்ளை ஆட்டுக்கு கருப்பு டை அடித்து விற்பனை. தண்ணீர் கொண்டு வந்து கழுவிய போது வெளுத்த உண்மை. இலங்கையிலிருந்து தமிழ்நாட்டிற்கு அலுமினியம் பெயிண்ட் பூசி கடத்தப்பட்ட 8.5 கிலோ தங்கம். இலங்கை கடற்படையினர் பறிமுதல். நடிகர் நெப்போலியன் மகன் தொடர்பான அவதூறு வீடியோக்களை யூடியூபில் அகற்றும் பணி தொடக்கம். நெப்போலியன் தரப்பில் அளித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் நடவடிக்கை. ஆண்டிப்பட்டி அருகே தனியார் பேருந்து மீது மோதிய சரக்கு வாகனம். படுகாயமடைந்த நிலையில் ஓட்டுநர் உயிரிழப்பு.